அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது விஸ்வாவசு வருடம் ஆரம்பம் ஆகி முதல் செவ்வாய்க்கிழமை இது. இந்த செவ்வாய்க்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், இந்த விஸ்வாவசு வருடத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானினுடைய நட்சத்திரத்தோடு ஆரம்பம் ஆவது சிறப்பு. முருகப்பெருமானினுடைய நட்சத்திரம் விசாகம் என்ற நட்சத்திரத்தில்தான் முருகப்பெருமான் பிறந்தார். அதனால் இந்த விசாகம் முருகப்பெருமானின் ஜனன நட்சத்திரமாக கருதப்படுகின்றது. அப்போது கிருத்திகை எல்லாரும் கும்பிடுறாங்க, ஆனால் விசாகத்தை யாருமே கும்பிடுறது கிடையாது. கிருத்திகை தான் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம், அவர் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஐயப்பாடு உங்களுக்கு ஏற்படும். இந்த விசாகம்தான் அவருடைய ஜனன நட்சத்திரம். கிருத்திகை அப்படின்றது கார்த்திகை பெண்கள் 6 பேர்கிட்ட முருகப்பெருமான் ஷண்முகராக 6 முகங்களாக அவர் உருவான அந்த ஒரு நாள் தான் இந்த கிருத்திகை. கார்த்திகை பெண்களிடம் அவர் வளர்ந்த அந்த நாள் தான், அதாவது கார்த்திகை, அதாவது ஷண்முகராக அவர் அவதாரம் செய்த அந்த ஒரு தினம்தான் கிருத்திகை. அதனால் அதுதான் பிரசித்தி பெற்றதாக எல்லாருக்கும் தெரிந்ததாக இருக்குது. ஆனால் எல்லா முருகன் கோவில்லையும் விசாக நட்சத்திரத்தையும் செய்வாங்க, கிருத்திகையையும் செய்வாங்க. நமக்கு தெரியல அப்படின்றதுனால அது இல்லைன்னு ஆகாது இல்லையா? அப்போது முருகப்பெருமானினுடைய நட்சத்திரம் விசாகம். இந்த நட்சத்திரம்தான் ஒவ்வொரு மாதமும் அவருக்கு 2 நட்சத்திர நாட்களில் நாம் பூஜை பண்ணுறது, மாதத்தில் 2 திதி சஷ்டி திதியில் அவருக்கு பூஜை பண்ணுறது நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு இது உதவியாக இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நேற்றைய தினமோ திங்கட்கிழமை முதல் வருடம் நமக்கு இந்த சித்திரை வருடத்தினுடைய முதல் நாள் ஆரம்பமானது அப்பாவுக்கு உகந்த ஒரு நாள், அதாவது திங்கட்கிழமை, சந்திர ஆதிக்கம் நிறைந்த நாள். மறுநாள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். நாளைய தினம் புதன்கிழமை சங்கடஹர சதுர்த்தி, வினைகளை தீர்க்கும் விநாயக பெருமானுக்கு உகந்த நாள். எப்படி வருது பாருங்களேன், ஒன்றோடு ஒன்று எல்லாமே சிவ குடும்பமாக நமக்கு வருது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கும் உகந்த நாள். அப்போது நேற்று, இன்று, நாளை இந்த 3 தினங்களும் சிவ குடும்பத்திற்கே உண்டான ஒரு நாள், ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த செவ்வாய்க்கிழமையில் நான் செவ்வாய்க்கிழமையை பற்றி சொல்லும்போது நிறைய தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லுவேன். செவ்வாய்க்கிழமை அப்படின்னா விநாயகருக்கு உகந்த நாள். செவ்வாய், புதன், சங்கடஹர சதுர்த்தி மற்றும் அந்த தேய்பிரையில் வருகின்ற சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி எல்லாமே விநாயகருக்கு உகந்ததாக கருதப்படுகின்றது. தேய்பிரையில் வருகின்ற சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தியாக கொண்டாடுறோம். வளர்பிறை சதுர்த்தி அப்போ தான் விநாயகர் சதுர்த்தி வரும். மாதமும் சங்கடஹர சதுர்த்தி தான் எல்லாரும் செய்வாங்க. ஆனால் அந்த வளர்பிறையில் வருகின்ற அந்த ஒரு சதுர்த்தியும் விநாயகருக்கு உகந்த நாள். அந்த விதத்தில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை விநாயகருக்கு உகந்தது. அப்போது செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு உகந்தது, செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு உகந்தது, மற்றும் செவ்வாய்க்கிழமை எல்லா அம்பாளுக்கும் உகந்தது. குறிப்பாக துர்க்கைக்கு ரொம்பவும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுகின்றது, முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகின்றது. அப்போ எத்தனை தெய்வங்கள் பாருங்கள், முருகர் மற்றும் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர், துர்க்கை, இப்படி எல்லாருக்கும் உகந்த நாள். அது மட்டும் இல்லாமல் அங்காரக பகவான், இப்படி 5 தெய்வங்களுக்கும் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு கேட்டால் எது அப்படின்னு கேட்டால் அது செவ்வாய்க்கிழமை தான். அப்போ அந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம கோவிலுக்கு போயிட்டு ஒரே அடியாக 5 தெய்வங்களையும் ஆராதனை பண்ணிட்டு வந்துடலாம். முருகருக்கு ஒரு தீபம், விநாயகருக்கு ஒரு தீபம், துர்க்கைக்கு ஒரு தீபம், அங்காரகனுக்கு ஒரு தீபம், இப்படியாக நாம் துர்க்கைக்கு ஒரு தீபம், இப்படி நாம் 5 பேருக்கும் தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறந்தது. இன்றைய தினம் மாலை நேரத்தில் கோவிலுக்கு போங்க. அங்காரக பகவானுக்கு ஒரு தீபம், முருகருக்கு ஒரு தீபம், விநாயகருக்கு ஒரு தீபம்,
அடுத்து ஆஞ்சநேயர் சன்னிதானம் இருந்தால் ஆஞ்சநேயருக்கும் ஒரு தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றிடுங்க. துர்க்கைக்கு ஒரு தீபம். இதில் துர்க்கைக்கு ஏற்றும் போது 2 எலுமிச்சம்பழம் கொண்டு போய் அதில் வந்து தீபம் ஏற்றுங்க. அங்காரக பகவானுக்கு தீபம் ஏற்றும் போது துவரை தீபத்தை ஏற்றுவது சிறந்தது. முழு துவரையாக இருந்தால் சிறந்தது. அப்படி இல்லைன்னா மைசூர் டால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு பருப்பு வந்து ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. டிஸ்போஸ் பிளேட் எடுத்துக்கோங்க. கோவிலில் போயிட்டு அங்கு வந்து அதில் நீங்கள் வையுங்க. பிளாஸ்டிக் தட்டெல்லாம் வேண்டாம். பாக்கு தட்டு அப்படின்னு விற்குது இல்லையா, அது. அப்படி இல்லைன்னா இலை எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அங்காரக பகவான் அப்படின்னா அவர் நவகிரகங்களில் ஒருவராக இருப்பார். அங்கே இடமே இருக்காது. அந்த இடத்துல நீங்கள் ஏற்றணுன்ற அவசியமே கிடையாது. தூரம் வந்து கூட அங்காரகரை நினைத்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றினா போதுமானது. ஒரு கைப்பிடி அளவு துவரையை போட்டுட்டு, அதாவது மைசூர் டால் முழு துவரை போடுங்க. அது இல்லைனா இந்த மைசூர் டால் போடுங்க. அது இல்லைனா நாம் சாம்பாருக்கு பயன்படுத்துகின்ற அந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு துவரம்பருப்பை வச்சுட்டு அதில் 2 அகல் வச்சு சிகப்பு திரி போட்டு நெய் விட்டோ நல்லெண்ணெய் விட்டோ தீபம் ஏற்றுங்க. அங்காரக பகவான் எந்த திக்கை நோக்கி இருக்கிறாரோ அந்த திக்கை நோக்கி நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க. பொதுவாக அவர் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி தான் அவருடைய அந்த முகம் இருக்கும். அதனால் அப்படி வந்து தீபத்தை ஏற்றி நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ தீபம் ஏற்றும் போது கீழே ஒரு கோலம் போடணும் இல்லையா, அந்த கோலம் வந்து ஸ்டார் கோலமாக போடுவது சிறந்தது. அதாவது ஓம் சரவண பவா அப்படின்னு நாம் எழுதும்போது ஒரு கோலம் போடுவோம் பார்த்தீங்களா, முருகருக்கு உகந்த ஒரு கோலம். அந்த கோலத்தை போட்டு அதற்கு மேலே இலை வச்சு அதற்கு மேலே இந்த பருப்பை போட்டு அதற்கு மேலே 2 தீபத்தை வச்சு அல்லது ஒரு தீபம் கூட வச்சு தீபம் ஏற்றி கடன்கள் அடையணும். இந்த விஸ்வாவசு இந்த வருடத்தில் நம்ம எல்லாரும் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். அடுத்த வருடம் ஆரம்பம் ஆவதற்கு உள்ளாக முழு கடனும் அடைந்து விட வேண்டும், அடைந்து விட்டது அப்படின்னு நாம் சங்கல்பம் பண்ணி இந்த தீபத்தை ஏற்றி எல்லாருமா கூட்டு பிரார்த்தனை செய்வோம். எல்லாருடைய கடனும் நிச்சயமாக அடைந்துவிடும். ஸ்ரீ மகா பெரியவாவினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால, அவருடைய ஆசீர்வாதத்தினால் எல்லாருடைய கடனும் நிச்சயமாக அடைந்து விட்டது. அதனால் அந்த மாதிரி நீங்கள் மனப்பூர்வமாக நமக்கு நடக்காத ஒன்றை நாம் நடப்பதாக நினைக்கும் போதே நம்முடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு வேலையை செய்யும்போது அது நடக்காது. அப்போது மறுபடியும் நாம் இப்படியே வேண்டிட்டு வரும்போது நம்முடைய மனம் கூட அதை ஏற்றுக்கொள்ளும். அது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மனம் எப்பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்றதோ அப்பொழுது அது வந்து பரிவர்த்தனை ஆகின்றது, நடக்கப் போகின்றது அப்படின்றத நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். இப்போ வந்து அங்காரக பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றுறீங்க. அங்கே போயிட்டு என்னுடைய கடன் முழுவதும் அடைந்து விட்டது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மனம் அதை ஒத்துக்காது. கடனை அடையலை, அது அடையிறதுக்கு தான் இந்த தீபத்தையே நான் ஏற்றுறேன் அப்படின்னு உங்கள் மனசு வந்து பேசும். அப்போது திருப்பி நீங்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றி சொல்லிகிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளும். அப்போ அது பரிவர்த்தனை நடந்தது அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்போ வந்து கடன் முழுவதுமாக அடையும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.